12th Standard Business Max, Chapter 2, Exercise 2.9 question number 1. Integral minus pi by 4 லேந்து plus pi by 4 வரைக்கும் x power 3 cos power 3x dx ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் using properties of definite integrals. இதில் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா minus a to plus a, minus a லேந்து plus a அப்படின்னு லிமிட் கொடுத்துருந்தாலே நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டகிரேஷன் செய்யணும், ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதோட வேல்யூ 0. ரைட், எப்படி ஈவன் ஆடு கண்டுபிடிக்கிறது? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஈவன். அதில் என்ன செய்ய போகிறோம், இங்கே உள்ளார இருக்கிற எக்ஸ் பவர் 3 காஸ் பவர் 3x அதை மட்டும் எடுத்துக்கிறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 காஸ் கியூப் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸை க்யூப் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸை க்யூப்னு வரும். அடுத்தது காஸ் பவர் 3, காசில் மைனஸ் எக்ஸ் வந்தாலும் நம்ம எப்படி எழுதணும்னா ப்ளஸ் எக்ஸ்ன்னு தான் எழுதணும். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் க்யூப் காஸ் க்யூப் எக்ஸ். அதை நம்ம என்னன்னு எடுத்துருக்குறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம், அதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட் அப்படிங்கிறப்ப அதனுடைய இன்டெக்ரல் வேல்யூ என்னன்னா 0. ஐ ஈக்குவல் டு 0. ஐங்கிறது என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்களே, இன்டெக்ரல் மைனஸ் பை பை 4லேருந்து ப்ளஸ் பை பை 4 எக்ஸ் பவர் 3 காஸ் கியூப் 3 எக்ஸ் டிஎக்ஸ். இதனுடைய வேல்யூ 0. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 2. ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 லிமிட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன செய்யணும், சைன் ஸ்கொயர் தீட்டாவை எடுத்துக்கிறோம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துக்கணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ், சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா வர்க்கப்படுத்தும் போது மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இதை நம்ம என்னன்னு எழுதலாம்னா கணக்கில் இதை தான் சைன் ஸ்கொயர் தீட்டாவை தான் என்னன்னு எடுத்துருக்குறோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுங்கிறது எல்ஹெச்எஸ். இங்கே என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வருது. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன். ஈவன் அப்படிங்கிறப்ப அதுக்கு இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். லிமிட் வந்து பை பை 2 மைனஸு பை பை 2 ப்ளஸ். இதில் சைன் ஸ்கொயருக்குன்னு தனியாக இன்டெக்ரல் ஃபார்முலா கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக காஸ் 2 தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு அதுக்கு ஃபார்முலா, டெக்னாமெட்ரி ஃபார்முலா. மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் 2 தீட்டா அந்த பக்கம் போனால் மைனஸ் காஸ் 2 தீட்டா. சைன் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு 2 அந்த பக்கம் கொண்டு போனால் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2ன்னு வரும். இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வருது இல்லை, இந்த வேல்யூவை எடுத்து தான் இதுக்கு பதிலாக இங்கே அப்ளை பண்ணுறோம். லிமிட்டில் மாற்றம் கிடையாது. மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2. சைன் ஸ்கொயருக்கு பதிலாக இதை எழுதிக்கிறோம். 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2 இன்ட்டு டி தீட்டா. மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2ன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செய்கிறோம், 0லேருந்து
பை பை டூன்னு ஆக்கிக்கிட்டு ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கிற ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கணும். இது மைனஸ்லையும் இது ப்ளஸ்லையும் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி செய்யலாம். இங்கே 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2 இருக்குது. அந்த 2வையும் என்ன செய்கிறோம், வெளியில் எடுத்துறோம். அப்போ உள்ளார எது மட்டும்தான் இருக்கும், 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா இருக்கும். வெளியில் இருக்கிற 2 பை 2 கேன்சல் ஆகிடும். 1 இன்ட்டு டி தீட்டா தீட்டா காஸ் 2 தீட்டாவுக்கு இன்டகிரேஷன் சைன் 2 தீட்டா பை 2 தீட்டாவில் ஒரு 2. லிமிட் வந்து என்னென்னா 0விலேருந்து ஆரம்பித்து பை பை 2 வரைக்கும். முதல்ல அப்பர் லிமிட் பை பை 2 கொடுக்குறோம். தீட்டாவுக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் சைன் 2 டைம்ஸ் பை பை 2 டிவைடட் பை 2. இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் 0 கொடுக்க போகிறோம். 0 கொடுத்தோம்னா 0 மைனஸ் சைன் 0 பை 2. தீட்டாவுக்கு பதிலாக 0 கொடுக்குறப்ப 2 0 0 தானே, அதனால் சைன் 0 பை 2 வரும். சைன் 0 0, இதனால் இதுவும் 0 ஆகிடும். 2 2 கேன்சல் ஆகிடுனா சைன் பை இருக்கும். சைன் பையும் 0 தான், அதனால் அதுவும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது பை பை 2. I is equal to பை பை 2. ஐங்கிறது என்ன, மைனஸ் பை பை 2லேருந்து ப்ளஸ் பை பை 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது தான் ஐ. இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பை பை 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 3. இன்டகரல் -1 to 1 log 2 minus x by 2 plus x dx. இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். முதல்ல f of x equal to log of 2 minus x by 2 plus x. இதை f of xன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது xக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ் எங்கே வருதோ அங்கெல்லாம் மைனஸ் எக்ஸ். 2 இங்கே எக்ஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இது என்ன ஆகிடும் 2 ப்ளஸ் எக்ஸ். கீழே 2 எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாக். இதை மேலேயும் இதை கீழேயும் மாற்றிடுறோம். 2 மைனஸ் எக்ஸுங்கிறத மேலே கொண்டு வந்தால் 2 மைனஸ் எக்ஸோட இன்வர்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் எக்ஸை கீழே கொண்டு வந்தோம்னா 2 ப்ளஸ் எக்ஸோட இன்வர்ஸ். ரெண்டுத்துக்குமே இன்வர்ஸ் ஆகிடுது. லாக் 2 மைனஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் எக்ஸ். இதனுடைய பவரில் பொதுவாக மைனஸ் இன்வர்ஸ், ரெண்டு இன்வர்ஸையும் பொதுவாக சேர்த்துக்கிறோம். அப்புறம் லாக் ப்ராப்பர்ட்டி படி இந்த மைனஸ் ஒன்றை முன்னாடி கொண்டு வந்தால் மைனஸ் லாக் 2 மைனஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் எக்ஸ். இந்த பக்கம் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த லாக் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் எக்ஸுங்கிறது என்ன எடுத்துருக்குறோம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. அதனால் மீதி இருக்கிற இந்த வேல்யூக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆட். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆடு அப்படிங்கிறப்ப அதோட இன்டகரல் வேல்யூ என்னென்னா கன்ஃபார்மாக 0 தான். ஐ இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 4. இன்டகரல் 0 to பை பை 2 sin பவர் 7x by sin பவர் 7x plus cos பவர் 7x dx. இதனுடைய இன்டகரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எப்போ 0 to பை பை 2ன்னு வந்தால் மட்டும் என்ன ப்ராப்பர்ட்டினா 0 to a f of x dx equal to 0 to a integral f of a minus x dx. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி. எப்போ இன்டகரல் 0 to aன்னு வரும்பொழுது I is equal to 0 to பை பை 2 எக்ஸுக்கு பதிலாக என்ன a மைனஸ் எக்ஸ். ஏங்கிறது இங்கே a, ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஏக்கு பதிலாக பை பை 2 இருக்குது. அதனால் a மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக பை பை 2 மைனஸ் எக்ஸ் சைன் பவர் 7. எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்னா பை பை 2 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் பவர் 7 பை பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ்
cos power 7 pi by 2 minus x into dx. 0 to pi by 2. இது pi by 2ங்கிறது 90. sin 90 minus theta cos theta இல்லையா? அதுபோல் 90 minus xங்கிறது என்ன ஆகிடும்? sin வரும்போது cosன்னு ஆகிடும். அதனால் இது cos power 7 x divided by இது என்ன ஆகும்னா cos power 7 x plus இந்த இடம் வந்து cos power 7 pi by 2 minus xங்கிறது sin power 7 x into dx. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம்ல ஐசி ஈக்குவல்ட்டுன்னு, இதை வந்து 1ன்னு வச்சுப்போம். இந்த 1 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 1 அப்படிங்கிறது என்னென்னா ஐ, 2ங்கிறதும் ஐ தான், ரெண்டுமே ஐசி ஈக்குவல்ட்டு தான். அதனால் ஐ ப்ளஸ் ஐ சீக்குவல்ட்டு இந்த ரெண்டுத்தையும் எழுதுகிறோம். I plus I is equal to integral 0 to pi by 2 sin power 7x by sin power 7x cos power 7x into dx. இது ஒரு I. நெக்ஸ்ட் இருக்கிறது cos power 7x by cos power 7x plus sin power 7x dx. டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே பார்த்தோம்னா sin பவர் 7x ப்ளஸ் காஸ் பவர் 7xன்னு ரெண்டுத்துக்குமே ஒரே டேம் தான் இருக்குது. ரெண்டுத்துலேயும் ஒரே நம்பர் இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதிக்கிட்டு மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடுறோம். sin பவர் 7x ப்ளஸ் காஸ் பவர் 7x dx. இந்த பக்கம் I ப்ளஸ் I எவ்வளோன்னா 2i. 2i is equal to integral 0 to pi by 2 இதையும் அடிச்சிட்டோம்னா 1ன்னு வரும். அப்படியே அடிச்சிட்டோம்னா 1 into dx dx. இன்டகரல் dxோட வேல்யூ என்ன? எக்ஸ். லிமிட் வந்து 0லேருந்து pi by 2. வேல்யூ அப்ளை பண்ணோம்னா அப்பர் லிமிட்டு கொடுக்குறோம், எக்ஸுக்கு பதிலாக pi by 2ன்னு வரும். லோயர் லிமிட்டு கொடுத்தா 0ன்னு வரும், அதை எழுத வேண்டாம். இந்த பக்கம் என்ன இருக்குது? 2iன்னு இருக்குது. நமக்கு தேவை ஐ தான். ஐ ஈக்குவல்ட்டு எவ்வளோ வரும்னா 2 அந்த பக்கம் போனால் pi by 4. அதாவது ஐக்கு பதிலாக இன்டகரல் 0 to pi by 2 கணக்கில் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்களே அது sin பவர் 7x by sin பவர் 7x plus cos பவர் 7x dx. இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா pi by 4. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 5. இன்டகரல் 0 to 1 log 1 by x minus 1 dx. இதுக்கு இன்டகரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். முதல்ல ஐசி ஈக்குவல்ட்டுன்னு அதை எடுத்து எழுதிப்போம். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். எப்படின்னா 0 to 1 log எல்சிஎம் எக்ஸ் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 1 minus x இன்ட்டு dx இப்படின்னு வரும். இதை வந்து 1ன்னு வச்சுப்போம். ஈக்குவேஷன் 1. இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஏற்கனவே போன கணக்கில் போட்டது போல் இன்டகரல் 0 to a f of x dxன்னு வந்தால் அது எதுக்கு சமம் அப்படின்னா 0 to a f of a minus xக்கு சமம். இது ரெண்டும் ஈக்குவல். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி அடுத்ததான் மறுபடியும் ஐஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to 1 எக்ஸுக்கு பதிலாக a minus x. a minus x. இங்கே a இருக்கிறதுனால a minus x. கணக்கில் நமக்கு a இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அதனால் இந்த இடத்துல 1 minus xன்னு போடணும். அப்போ நமக்கு என்ன வரும்? நல்லா கவனிச்சிங்க. இந்த இதில் x வர இடத்துல என்ன போட போகிறோம்னா 1 minus xன்னு கொடுக்க போகிறோம். 1 minus xக்கு பதிலாக 1 minus x divided by xக்கு பதிலாக 1 minus x dx. 0 to 1 1 மைனஸ் உள்ளார கொண்டு போனால் -1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும் பை 1 minus x dx. அதாவது 0 to 1 1 minus 1 போயிடும், x by 1 minus x dx. எல்லாத்துலேயுமே முன்னாடி என்ன இருக்குது? ஒரு லாகு ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டோம். இந்த லாகு ஒன்றை சேர்த்துப்போம். இது வந்து ஈக்குவேஷன் 2. 1 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம்.
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது முதல்ல இருக்கிறது ஒரு ஐ, ரெண்டாவதாக இருக்கிறதும் ஒரு ஐ சீக்குவல் டு ஃபஸ்ட்டு ஐ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, log 1 - x/x. அதை எழுதி ப்ளஸ் ரெண்டாவதாக இருக்கிற ஐ இதுக்கு என்னென்னா 0 to 1 log x/1 - x dx. I plus I என்னென்னா 2y 0 to 1 log 1 - x/x plus log x/1 - x எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில் காமனாக dx. 2y is equal to integral 0 to 1 log m plus log n log mn. mn ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும், பெருக்கிடணும். 1 - x/x ஐயும் x/1 - x ஐயும் பெருக்கிறோம். இப்போ என்ன ஆகிடுது, 1 - x 1 - x கேன்சல் ஆகிடும், எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 0 to 1 எல்லாம் கேன்சல் ஆகிட்டுனா log ஆஃப் 1ன்னு இருக்கும், log 1 dx. நமக்கு நல்லா தெரியும் log 1ஓட வேல்யூ 0, அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாத்தோட வேல்யூ என்ன ஆகிடும்னா 0ன்னு ஆகிடும். 2y is equal to 0னா I is equal to 0, I is equal to 0. ஐங்கிறது என்ன, 0 to 1 log 1/x minus 1 கணக்கில் கொடுத்துருக்காங்களே அது. இதனுடைய மதிப்பு எவ்வளோன்னா 0. அவ்வளோ. கொஸ்டின் நம்பர் 6 இன்டெக்ரல் 0 to 1 x/1 - xோட பவரில் 3/4 dx. இதை I அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ ஏற்கனவே 0 to aன்னு வந்தால் அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x dx. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ஏற்கனவே 2 கணக்கு போட்டிருக்கோம். இங்கேயும் அதே போல் I is equal to 0 to 1 x இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம், a minus x. இங்கே a இருக்கிறதுனால a minus x. ஏக்கு பதிலாக நம்ம கணக்கில் என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு, அதனால் 1 minus xன்னு போடணும். எங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 minus x divided by 1 minus xக்கு பதிலாக 1 minus x. இதோட பவரில் வந்து 3/4 into dx. 0 to 1 1 minus x by 1 minus 1. இந்த மைனஸ் உள்ளார வரப்போ -1 plus xன்னு ஆகிடும். plus x பவர் 3/4 into dx. 0 to 1 1 minus x by xோட பவரில் 3/4 dx. 1 minus 1 கேன்சல் ஆகிடுது. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். 1 minus x into இந்த x பவர் 3/4 மேலே வந்தால் -3/4 into dx. 0 to 1 இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into x பவர் -3/4 x பவர் -3/4 மைனஸ் x into x பவர் -3/4 இது எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில் dx. x பவர் -3/4 மைனஸ் எக்ஸோட பவரில் இங்கே 1 இருக்குது, இதில் -3/4 இருக்குது இன்ட்டு dx. 0 to 1 x பவர் -3/4 மைனஸ் எக்ஸோட பவரில் 1 -3/4 1ல் வந்து முக்கால் போயிடுச்சுன்னா கால் இருக்கும், அதாவது 1/4 இருக்கும் இன்ட்டு dx. இதோட இன்டெக்ரல் வேல்யூ என்ன, x பவர் -3/4 ப்ளஸ் 1 பை -3/4 ப்ளஸ் 1 மைனஸ் x பவர் 1/4 ப்ளஸ் 1 பை 1/4 ப்ளஸ் 1. லிமிட் வந்து ரெண்டுத்துக்குமே 0லேருந்து 1 வரைக்கும். 1 -3/4 அப்படிங்கிறது 1/4. அப்போ x பவர் 1/4 பை 1/4 மைனஸ்
1 + 1/4ங்கிறது 5/4. எக்ஸ் பவர் 5/4 பை 5/4. லிமிட் வந்து 0லேருந்து 1 வரைக்கும். முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1 பவர் எது வந்தாலும் 1 தான். அதனால் 1/1/4 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா அதே தான் 1/5/4 மைனஸ் லோயர் லிமிட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். எக்ஸுக்கு 0 கொடுத்தா இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ லோயர் லிமிட் எது கொடுத்தாலும் 0 தான். இதில் 1/4 ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன ஆகிடும்? 4ன்னு ஆகிடும். 4/1ன்னு வரும். அதனால் 4ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 5/4ங்கிறது 4/5ன்னு ஆகிடும். எல்சிஎம் 5 எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 4 20 மைனஸ் 1 4 4. 20ல் 4 லெஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 16/5. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான்.